வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது கேட்க முடியும். நான் எங்கள் ஹோஸ்ட் தண்டர்போல்ட்ஸ் படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மார்வல் படத்துக்கு ஹைப்போட போய் பார்த்தேன். நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க இவனுங்க. திஸ் இஸ் வாட் மார்வல் யூஸ் டு பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக மாறி இருக்கீங்க. எனக்கு அந்த இன்ஃபினிட்டி சாகா வைபை முடிஞ்ச அளவுக்கு இந்த படம் கொண்டு வர ட்ரை பண்ணிச்சு. வின்டர் சோல்ஜர் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது, பட் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% மேட்ச் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரேட்டிங் போயிருக்கேன். ஒரு நல்ல மார்வல் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணுங்கள். மிக முக்கியமான நெட்வொர்க் பாயிண்ட் பாசிட்டிவ் கிட்ட போகும்போது நிறைய இருக்குங்க. எங்கிறது ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மேக்கிங் கிட்டே போயிடலாம். செம்ம கிரவுண்டடாக ரொம்ப ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்டோரியை சூப்பராக ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே நான் அழுத்தி சொல்கிறேன்னா, இப்போ நிறைய மார்வல் படங்கள் இந்த ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுவாங்க, படம் ஒன்று எடுப்பாங்க, கடைசியில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிருவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த பிரேவ் நியூ வேர்ல்டு எடுத்து பாருங்களேன், 4 முறை ரீஷூட் பண்ணி அந்த படம் கொதறி வச்சிருப்பாங்க. ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஃபார்முலேட்டடாக ஸ்ட்ரக்சர் பண்ணி இந்த படத்தை இந்த ஸ்டைலில் இப்படி கதையாக தான் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி அந்த விஷனோடையே எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய இடங்களில் டேரக்டர் டச் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. வழக்கமாக இந்த ஒரு மார்வல் படங்களுமே டேரக்டர் டச் உங்களால் பார்க்க முடியாது. மோஸ்ட் ஆஃப் த படம் குக்கி கட்டர் போல தான் இருக்கும். ஒரு படம் இன்னொரு படத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க மார்வல். ஆனால் இந்த படம் செம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாகவும் இருக்குது. இதை தானடா நாங்கள் எதிர்பார்த்தோம். பேக் டு ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் ஒரு படத்தை ஹோல் ஹார்ட்டடாக இந்த கதையை இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் சொல்லணும்னு நினச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் டேரக்டாக கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1 கூட கம்பேர் பண்ணுவீங்க. அப்படி முழுசாக கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் ஒரு தோராயமாக மேட்ச் பண்ணிக்கலாம். பூமியில் கிரவுண்டடாக நடக்கக்கூடிய ஒரு கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி படம்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு எமோஷனும் இருக்கு, ஈக்குவலான ஆக்ஷனும் இருக்கு. பஞ்ச் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸ் எப்படி ஒரு ஃபேமிலியாக மாறுறாங்கன்னு சொல்லி காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தீமையுமே சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மென்டல் ஹெல்த் இந்த படத்தில் இருக்க இதில் அப்பியரான எல்லா கேரக்டர்ஸ், எல்லா இண்டிவிஜுவல் சூப்பர் ஹீரோஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் மென்டல் ஹெல்த் பாதிப்புங்கிறது இருக்கும். சென்ட்ரி கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆல்டர்னேட் ஐடென்டிட்டியை காமிச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே எப்படி கடந்து வருது, மென்டல் ஹெல்த்துங்கிற ஒரு விஷயத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி அந்த தீமை சுற்றி இந்த கதையை அழகாகவே எழுதியிருக்காங்க. எப்படி இருந்தால் பங்காளி நீ அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம மார்வலை பார்க்குற மாதிரி ஒரு சம்பவமாக இது அமைஞ்சிச்சுங்க. மார்வல் கிட்டேருந்து இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஸ்டோரி, அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சினிமேட்டிக் கனெக்ஷனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்டானாவும் இருக்குது, அதே சமயத்தில் சினிமேட்டிக் கனெக்ஷனும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போன படம் பிரேவ் நியூ வேர்ல்டு பார்த்துருந்தீங்கன்னா அதுலேருந்து சில முக்கியமான லீடப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் எந்த படம் பார்க்கலனாலும் இதில் வர கேரக்டர்ஸ் கூட உங்களால் நிறைய இடங்களில் கனெக்ட் ஆக முடியும். முக்கியமாக எலினா பெலோவா, ரெட் கார்டியன், இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த அப்பா மக ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் கதையை நகருது. சிம்பிளாக சொல்லப்படும்னா எலினா பெலோவா தான் இந்த படத்தோட ஹீரோ. அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தான் நீங்கள் மொத்த படத்தையுமே பார்க்குறீங்க. ரொம்ப லீனியரான ஒரு கதை, எங்கேயுமே பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வராது. நீங்கள் எந்த ஒரு ட்ரெய்லரும் பார்க்காம போனீங்கன்னா 2-3 ட்விஸ்ட் இருக்குமே தவிர்த்து ரொம்பவே ஃப்ளாட்டாக ஜெனரிக்கான ஒரு கதை தான். பட் அதுக்குள்ளே எமோஷன்ஸை அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் எலினா பெலோவான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா, எத்தனை இழப்புகளை சந்திச்சிருக்கா, அண்ட் இது எல்லாத்தையுமே கடந்து வர தண்டர்போல்ட்ஸ் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, அதை வந்து அழகாகவே ரைட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளி நீங்கள் எலினா பெலோவாவை ஹீரோவாக பார்ப்பீங்க, டேவிட் ஹார்பரோட அந்த ரெட் கார்டியனை ஹார்ட்டாக பார்ப்பீங்க. படத்தோட ஹார்ட் பீஸாக அந்த மனுஷன் தாங்க. எவ்வளோ எனர்ஜியில் அந்த மனுஷனுக்கு கொய்யால அவர் வந்து வேணும்னே காமெடிலாம் பண்ணலை. அவர் பேசினாலே காமெடியாக இருக்குது. அவர் வர எல்லா சீக்வன்ஸும் சும்மா அள்ளி சாப்பிட்டு போயிட்டே இருக்காரு. நடுவில் 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நடக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ரெட் கார்டியன் ஜஸ்ட் ஒரு காமிக்கல் ரிலீஃபாக மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கோர் பாயிண்ட்டை நம்மகிட்ட உணர்த்துறதுக்கும் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்காரு. எனிஒன் கேன் பி ஹீரோ. ஒருத்தனுக்கு நீங்கள் மனசுணர்ந்து ஹெல்ப் பண்ணாலே ஹீரோ தான் அப்படிங்கிறத தெளிவாகவே அதுவும் ரெட் கார்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அழகாகவே காமிச்சிருக்காங்க. சச் அன் அமேசிங் ஆக்டர். ஆனால் என்ன, அந்த ரஷ்யன் ஆக்சென்ட்டில் அப்பப்போ ரஷ்யன் வார்த்தைகளையுமே சேர்த்து பேசிடுறாரா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. மற்றபடி டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன் அண்ட் முக்கியமாக ஸ்லாப்ஸ்டிக் காமெடிங்கிற மாதிரி தன்னுடைய பாடியை வச்சே காமெடி பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. அந்த மனுஷன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த அப்பா மக ரிலேஷன்ஷிப்பை அழகாகவே எழுதியிருக்காங்க. படத்தோட அந்த மொத்த கிளைமேக்ஸுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் நகருது. திரும்பவும் சொல்கிறேன், வெல் ரிட்டன் மூவி இது, வெல் ஸ்கிரிப்டட் மூவி. ஆப்வியஸாக இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தண்டர்போல்ட்ஸ் நம்ம ஜான் வாக்கர், ஈவா, கோஸ்ட் அண்ட் வின்டர் சோல்ஜர், இங்கே 3 பேருக்கான ஸ்க்ரீன் டைம் அண்ட் டைலாக்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் நிறைய ஹீரோயிக் மொமெண்ட்டை இவங்களை பேஸ் பண்ணி அழகாகவே கம்மி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு பக்கியோட அந்த கான்வாய் சீக்வன்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நடுவில் இருக்க எல்லா மக்களுமே காப்பாற்றுறதுக்காக இந்த 5 பேரும் ஹீரோய்க்கான ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஆக்சுவலாக நம்ம ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் படத்துலையுமே பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய ஒரு சிட்டாரி ஆர்மி வந்து சம்பவம் செஞ்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் மக்களுக்கு யாராக ஹெல்ப் பண்ணுறா, மக்கள் இதுலேருந்து எப்படி காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மார்வல் படங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இந்த படத்தில் இவங்களை ஹீரோவாக காமிக்கணும்னு சொல்லி ஏற்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கன்வே பண்ணி அந்த ஹீரோய்க்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் இந்த பிக்கர் த்ரெட்டை மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய, மக்களையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹீரோஸாக இவங்க இருக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்டில் தேர் ஆன்டி ஹீரோஸ். பழங்காலத்தில் ஏகப்பட்ட தப்புகள் அவங்க பண்ணியிருந்தாலும் அதை கடந்து வர ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு மற்றவங்க எல்லாருமே எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்கிறத தெளிவாக போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட ஆரம்பத்தில் என்னடா இவங்க ஆன்டி ஹீரோஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபுல்லாக கெட்டவங்க தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் படத்தோட மிட் போர்ஷன் எண்டிகேட்லாம் நெருங்கும்போது
இவங்களும் ஹீரோ மெட்டீரியல் தானா அப்படிங்கிறத கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தோணுது. பண்ண வச்சிடுறாங்க, அந்தளவுக்கு ரைட்டிங் நல்லா இருக்குது. அண்ட் ஆப்வியஸாக அந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம் வந்து ரொம்பவே நேச்சுரலாக அமைஞ்சிருந்துச்சு. தண்டர்போல்ட்ஸ் பேருக்கான ஒரு காரணத்தையுமே சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் ரியலி குட். ஏன்னா திடீர்னு தண்டர்போல்ட்ஸுங்கிற ஒரு பேரை யாருமே யோசிக்க மாட்டாங்களே. ஸோ அதுக்கான பேர் காரணமும் இவங்க டீம் எதனால் ஒன்றா இருக்காங்க, பஞ்ச் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸ் ஒருத்தர் கொலை பண்ண ட்ரை பண்ணுறவங்க எப்படி ஒன்றா இருக்காங்க, இவங்க டீமாக மாறினதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுறா அந்த ரீசனும் நல்லா இருந்துச்சுங்க. இந்த டீமில் யாருமே லீடர்ஸும் இல்லை, யாருமே சோல்ஜர்ஸும் கிடையாது. மோர் லைக் அவங்கவுங்க பொசிஷன் அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கதையுமே எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் இதை சொன்னால் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி யாருமே ஆர்டருக்காக காத்து இல்லாமல் எல்லாருமே அவங்களுக்கு தோன்ற விஷயத்த பண்ணுறாங்க ஒரு ஆர்டரோட. அதுவுமே சூப்பராக எழுதப்பட்டிருக்கு. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு லீடர்லெஸ் பஞ்ச் ஆஃப் மிஸ்ஃபிட்ஸுங்கிற அந்த கான்செப்டை சூப்பராக டேப்பிங் பண்ணி அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெல் ரிட்டன் மார்வல் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. படத்தோட அந்த சினிமேட்டோகிராஃபி அல்டிமேட்டாக இருந்துச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருட்டிலே தான் நகர்த்துட்டு இருக்கோம். அடுத்த நாள் விடிஞ்சிடும். விடிஞ்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் கதை நடக்கிற மாதிரி ஒரு 2 நாள் ஸ்டோரியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2 நாளுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அது எந்த மாதிரி அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சினிமேட்டோகிராஃபி போயிருக்கு. அண்ட் ஆல்சோ விஎஃப்எக்ஸில் எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் ரொம்பவே சாலிடான ஒரு படமாக இதை கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம், அதுவும் தெளிவாக தெரியுது. பட் ஆப்வியஸாக நம்ம சென்ட்ரி கேரக்டருக்கு நிறைய விஎஃப்எக்ஸ் உள்ளே போய் தானே ஆகணும், அதையுமே பக்கவாக பண்ணியிருக்காங்க. சென்ட்ரி அவரை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். யார்ப்பா அது, டாம் ஹாலண்டோட அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி ஒரு ஆக்டரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, ஒரு பக்கம் சென்ட்ரியா டிமாண்டிக்காக செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கணும் லைக் ஹோம்லேண்டர், இன்னொரு பக்கம் அன்னியன் அம்பியா மாறினா என்ன மாதிரி ஒரு பாவமான மூஞ்சி வேணுமோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாகணும். கிட்டத்தட்ட இந்த சென்ட்ரி கேரக்டர் ஒரு அன்னியன் கேரக்டர் தான், உள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டி சொல்லியிருக்கேன். அதை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதமும் அது மேலே நம்மளுக்கு ஏற்படுத்தின அந்த நம்பிக்கையும் இவன் தாண்டா சென்ட்ரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங் ஃபீலிங்கை கொடுக்குதுங்க. அதுவும் அந்த சென்ட்ரி லுக்லலாம் அல்டிமேட்டாக இருந்த பர்ஃபார்மன்ஸை. பட் எனக்கு என்னமோ இந்த சூட்டை இன்னும் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. நான் சுற்றி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாருக்குமே சூட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சென்ட்ரியோட சூட் கொஞ்சம் குவாலிட்டியில் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான், எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. அந்த இடத்துல அவர் ஒரு சாதாரண அப்பாவியாக இருந்து ஹோம்லேண்டர் மாதிரி மாறக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அந்த சென்ட்ரிக்கு எழுதப்பட்ட கதையுமே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ பாபுங்கிற ஒரு கேரக்டர் எப்படி வந்தான், அவன் இந்த மாதிரி மாறத்துக்கு என்ன காரணம் சொல்லி எல்லாத்தையுமே ஒரு நான்லீனியர் ஸ்டைலில் சொல்லியிருந்தாலும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதுவே அவன் வாய்டாக மாறிட்ட அப்புறம் உங்களுக்கு ஒரு பயம் வந்துருங்க. பாரபட்சம் எல்லாமே எல்லாருமே கொள்றான்டா, இவனை எப்படா சமாளிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் தான் நீங்கள் படத்தையுமே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. வாய்டாக மாறிட்ட அப்புறம் படம் லைட்டாக ஒரு டோனல் ஷிஃப்ட் எடுக்கும், ஹாரர் ஸ்டைலில் போகும். ஃபுல் ஹாரர் நீங்கள் அந்த கான்ஜரிங் லெவலுக்குலாம் எதிர்பார்த்துறாங்க. பட் ஒரு ஹாரர் வைப்புங்கிறது அந்த வாய்டுக்குள்ளே நடக்கும். இதை தாண்டா நாங்கள் எதிர்பார்த்த மார்வல் கிட்ட இருந்து. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மார்வல் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களாங்கிறதே கேள்விக்குறி தான். ஆனால் டெட்பூல் R ரேட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் R ரேட்டிங்லாம் கிடையாது. பட் ஸ்டில் அதை டச் பண்ணி வராங்களே, அந்த வாய்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்க மாதிரி தான் காமிக்கவே பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்ஃபெக்டான பிளாக் விடோ படம் இருந்திருக்கும் போல. ரெட் ரூமை பற்றியும் அவங்க பிளாக் விடோஸை எவ்வளோ ப்ரூட்டலாக உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறதுமே தெளிவாக சொன்ன ஒரு படமாக இந்த ஃபீல் ஆச்சு. பிளாக் விடோலேயே சொல்லாத கதையெல்லாம் இதுக்குள்ள சொல்லியிருக்காங்க. அகெயின் ரைட்டிங் இஸ் டாப் நாச். அண்ட் வாய்டுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை ஹாரர் டோனை ப்ரெசென்ட் பண்ணதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அண்ட் வாய்டாக இருக்கும்போதும் இந்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால உணர முடியுது. வாய்டு வந்து கம்ப்ளீட் பிளாக்காக தான் இருப்பாப்ல. பாபுக்கும் அந்த வாய்டுக்கும் நடக்கிற ஒரு கான்ஃபரன்டேஷனில் வாய்டோட ரியாக்ஷனை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. எப்படா முகமே தெரியல, எப்படா ரியாக்ஷன் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஷாக்கில் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். லூயிஸ் புல்மேன் பாடி டோனை வச்சே அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னா இஸ் அன் அமேசிங் ஆக்டர். மார்வலே ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்கடா அந்த மனுஷனை. இந்த படத்தோட மியூசிக்குங்கிறது கொஞ்சம் மீடியக்கார் தான். எனக்கு தெரிஞ்சு லைக் ஐகானிக் எதுவும் ஃபீல் ஆகலனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர்ஸையும் அந்த எமோஷனையுமே தூக்கி நிறுத்துற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு. அதை பாராட்டி ஆகணும். மற்றபடி அவெஞ்சர்ஸ், கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சிக்கு ஐகானிக்காக நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுன்னு தோணுது. இந்த படத்தை ஸ்டாண்ட் அலோனாக பார்க்க முடியும். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த சில முக்கியமான அந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர், பிளாக் விடோ இந்த படங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு இந்த கேரக்டர்ஸ் யாருக்கு ஐடியா கிடைச்சிடும். ஸோ பியூர் ஸ்டாண்ட் அலோனாக இதை வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பேக் ஸ்டோரி தெரிஞ்சால் அந்த எமோஷன்ஸ் கூட உங்களால் இன்னும் பியூட்டிஃபுல்லாக கனெக்ட் ஆக முடியும். பட் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் அலோனாகவே இந்த மார்வல் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். பட் அட்லீஸ்ட் பிளாக் விடோ படத்தையாச்சும் பார்த்துட்டு போயிருக்கப்பா, அவ்வளோதான் நான் சொல்வேன். ஓவராலாகவே ஒரு தரமான மார்வல் படம், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. நெகட்டிவ்ஸ் கிட்டன்னு போகும்போது ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்லடா, டாஸ்க் மாஸ்டர் அவன் என்னப்பா தப்பு பண்ண உங்களுக்கு மார்வலே, ஹல்கோட சூடி அடிச்சிட்டு இருக்கீங்க நம்ம டாஸ்க் மாஸ்டருக்கு. செம்ம அமேசிங்கான ஒரு கேரக்டர் அவர், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் ஆன்டி ஹீரோ. மார்வலுக்கு என்னமோ பிடிக்கல போலங்க டாஸ்க் மாஸ்டரை, எனக்கு சத்தியமாக தரல. போகடா. இந்த டீம் எடுத்து பாருங்க, எல்லாருமே கிட்டத்தட்ட சூப்பர் சோல்ஜர்ஸ் மாதிரி தான். கையில் கன்னோட ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை போடுறவங்க தான். அந்த கூட்டத்திலே தனித்து தெரிகிறவங்க கோஸ்ட் மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபேஸ் ஷிஃப்டிங் பவர் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த கோஸ்ட்டோட கேரக்டரையும் அந்த பவரையும் இந்த படத்தில் ஒழுங்காக அவங்க யூஸ் பண்ணிக்கல. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் எமோஷன் அண்ட் அந்த பேச்சுவார்த்தை அந்த டீம் வழியாக ஓகே, நான் ஆக்ஷன் சீக்வன்ஸில் அந்த கோஸ்ட்டை இன்னும் பெட்டராகவே யூஸ் பண்ணியிருக்கணும்.
அண்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த ஆக்ஷன் சீக்வன்ஸ். நோ வே ஹோம், டெட்பூல் அண்ட் வுல்வரின் ஏன் பிரேவ் நியூ வேர்ல்டு வந்த அளவுக்கு கூட நீங்கள் பெரிய பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாமே ரொம்ப கிரவுண்டடான ஹேண்ட் டு ஹேண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸை தான் அமைச்சிருக்காங்க. செம்ம சிம்பிளாக தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் எல்லாருமே மீட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸும், செகண்ட் ஹாஃபில் அந்த சென்ட்ரி கூட நடக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோதான். அது ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக சாலிடாக இருக்கும். ஆனால் அகைன் பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் எதிர்பார்த்து போயிடாதீங்க. மார்வலை பார்க்க போகிறதே அடி ஓட வித்து கொடுத்தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா அந்த மாதிரி படம் இது கிடையாது. இது முழுக்கவே ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ண ஒரு படம். நான் முன்னாடியே சொன்னல, மென்டல் ஹெல்த்தை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பொறுத்த முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. ஆனால் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியான்னு தெரியலங்க. ஸோ நீங்கள் ஆக்ஷன் எதிர்பார்த்து போகிறவராக இருந்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. இது ஒரு கலர்ஃபுல்லான படமும் கிடையாது. செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப மோனோட்டோனாக தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த படம் அடல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் தோணுச்சு. வழக்கமாக மார்வல்னாலே குழந்தை பசங்க படம்னு சொல்லுவாங்களே, பட் இந்த படத்தை பார்த்தா அப்படி சொல்ல மாட்டீங்க. வின்டர் சோல்ஜர் படமாக எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. ஸோ இது என்னமோ ஆகி நம்ம முன்னாடி சொன்னல, 70% வின்டர் சோல்ஜர் வைப் கொடுக்கறதுக்கான காரணம் தான். மோர் லைக் குழந்தைங்க அண்டர் 15 அண்டர் 16 மார்வல் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ பிடிக்கலனாலும் பரவாயில்ல, பார்த்துருங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப அந்த படத்தை உட்காந்து பாருங்க, அப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னு தோணுது. படத்தோட ரன் டைம் 2 hours பிரச்சனை இல்லை. ஆனால் பேசிங் நிறைய இடங்கள் அடி வாங்கிச்சு. ஓப்பனிங்கில் அந்த லேபரேட்டரியில் நடக்கக்கூடிய சீக்வன்ஸை மிக பெருசாக எடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸும் மிக பெருசாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு சீனையுமே பார்த்தீங்கன்னா லாங்காக ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு 1-2 மினிட்ஸ் அவங்க கட் பண்ணியிருக்கலாம். எனக்கு ஓவரால் ரன் டைம்ல இருந்து ஒரு 10 minutes கட் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கு. பட் ஏன் அதை அப்படி பண்ணாங்கன்னு புரியுது. அந்த கேரக்டருக்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷன் சீக்வன்ஸ், அந்த தண்டர்போல்ட்ஸ் என்ன மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, அண்ட் முக்கியமாக எமோஷன் சீக்வன்ஸ் வரும்போது அதை நமக்குள்ள கொஞ்சம் உள்வாங்கிக்க விடுறாங்க, சிங்க் ஆக விடுறாங்க. அதுக்கு அந்த கேப் எடுக்கிறது ஓகே தான். ஆனால் அகைன் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்காக அது ஸ்லோவான படம்லாம் சொல்ல முடியாது. பேசிங் சில இடங்கள் எனக்கு அடி வாங்கின மாதிரி இருந்துச்சுங்க. வேலும் அவ கூட ஒரு அசிஸ்டன்ட் சுற்றிட்டு இருப்பா. இவங்க 2 பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு இன்னும் பெட்டரான ரைட்டிங் போயிருக்கணும். முக்கியமாக வேல் தான் டெக்னிக்கலாக வில்லன் மாதிரியே வர மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வேலுக்கும் இந்த வேலுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுவும் ஃபைனல் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே டப்புன்னு ஏதோ ஒரு விஷயத்தை கடந்து போயிடுறாங்க. வேல் சென்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷனும் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாபோட அந்த கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டக்குன்னு நடந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான சீனை படத்துலேருந்து தூக்கிட்டாங்க போல. அந்த சென்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வேலன் சென்ட்ரிக்குள்ள நடந்த விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதப்பட்டிருக்கணும். எழுதி அதை எங்கேயோ ஷூட் பண்ணியிருப்பாங்க போல, மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம். அதுவும் வேலை இன்னும் பெட்டராக ரைட் பண்ணியிருக்கணும். இந்த படத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வில்லனுங்கிறதே யாரும் இல்லைங்க. வின்டர் சோல்ஜர் ஒரு இடத்துல வில்லன் தான் வந்து நிப்பாப்ல. ஆனால் உண்மையிலே வில்லன் சொல்லி யாருமே இல்லை. மோர் லைக்லி அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த சண்டையும் அவங்க எப்படி ஃபைனலாக டீமாக மாறுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கதையாகவே இருக்கு. அது எல்லாத்தையுமே எலினா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்கள் பார்க்குற அந்த சமயத்தில் இந்த படத்தோட பார்வைங்கிறது கொஞ்சம் ப்ராடராக இல்லாமல், ப்ராடர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இல்லாமல் கொஞ்சம் குறுகலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபைனல் செட் பீஸோட அந்த எண்டிங் எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்காமலையும் போகலாம். இங்கே நான் முன்னாடி சொன்னல, பிரம்மாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதுவுமே இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. ஐ மீன் டீம் இருக்குது, ஆக்ஷன் இல்லை. அண்ட் மல்டிபிள் லொக்கேஷன்ஸும் இங்கே போன மாதிரி தெரியல. 2 லொக்கேஷனில் தான் படமே நடந்து முடிஞ்சுது. ஒரு பக்கம் லேபு, இன்னொரு பக்கம் அவெஞ்சர்ஸ் டவர், அவ்வளோதான். அதை நான் குறைன்னு சொல்லலை, பட் நிறைய பேருக்கு அப்படி தெரியலாம். பட் இது எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப நாள் கழிச்சு ஃபைனலி மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ரிட்டன் மூவி கொடுத்துருக்காங்க. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். தேர் மூவிங் இன் அ ரைட் வே. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு அடுத்த மார்வல் படம் எப்படா வரும்னு சொல்லி ஒரு ஹைப்பை எனக்கு உருவாக்கியிருக்காங்க. தே ஹவ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் போஸ்ட் கிரெடிட் சீன். ஒரு மிட் இருக்குது, மிட் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் போஸ்ட் கிரெடிட் சீன் அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. லிட்டரலாக அது ஒரு பெரிய சீனுங்க, 2 நிமிஷம் கிட்ட ரன் ஆகுது. இந்த டீமோட மொத்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி நடக்குதுங்கிறத தெளிவாக காட்டுறது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்துக்கான லீடை கொடுத்துருக்காங்க. வழக்கமாக மார்வல் போஸ்ட் கிரெடிட் சீனில் ஏதோ ஒன்று விஷயத்தை காமிப்பாங்க, கடைசி வரைக்கும் அட்டாச் பண்ணாமல் போயிடுவாங்க. பட் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் ஒரு கண்டினியூஷனாக தான் இருக்க போது. அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் செம்மையாக ஹைப் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் சொல்கிறேன், this is how Marvel was supposed to be. இது உங்களுக்கு கம்பேக்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு படத்தில் கம்பேக் கொடுக்குறாங்க, ஒரு படத்தில் திரும்ப மண்ணை கவிடுறாங்க. இதுக்கப்புறம் இதே ரைட்டிங் ஸ்டாண்டர்டை மார்வல் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த படத்தை பார்த்தீங்க? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா? சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா இல்லையா? மார்வல் கம்பேக்னு நினைக்கிறீங்களா? உங்கள் உங்களுடைய வியூஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கல காமெண்ட்டு. அவுட் ஆஃப் 5 stars இதை பற்றிக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விட எல்லாமே பட்டு இருந்திருக்கேன். ஹேப்பன் கைஸ், வட்டா.